இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இனிமே இந்த குழந்தை உங்களுது. உங்க எல்லாருக்கும் நான் ஒரு விஷயத்த தெளிவுபடுத்தி ஆகணும். நான் துளசியை பார்க்கறதுக்கு முன்னாடியே தியாவை தான் நான் முதல்ல பார்த்தேன். அப்பவே தியா ஏன் பொண்ணுங்கிற எண்ணம் எனக்கு வந்துருச்சு. சோ இந்த நிமிஷத்துல இருந்த நானும் துளசி மேடமும் தான் தியாவோட அம்மா அப்பா. இத யாராலையும் மாத்த முடியாது. தியா, அம்மா, இனிமே நீ வெற்றி அங்கிள் என்னன்னு கூப்பிடுவ? என்னன்னு கூப்பிடணும்? அப்பான்னு கூப்பிடணும். கூப்பிடு. அப்பா. இதோ இங்க இருக்கால இந்த குழந்தை தியா. இந்த குழந்தையெல்லாம் துளசி சொத்துக்காக ஆசைப்பட்டு அவங்க கூட வச்சிருக்கிறதா இவங்க அபாண்டமா பழி சுமத்துறாங்க. ஆமா, இந்த குழந்தை பேர்ல பல ஆயிரம் கோடி சொத்துக்கள் இருக்கிறது உண்மைதான். ஆனா துளசி அந்த சொத்து மொத்தத்தையும் அவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு எனக்கு இந்த குழந்தை மட்டும் போதுன்னு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட நல்லவங்க தான் என் துளசி. இப்ப சொல்லுங்க, இவங்கள சொத்துக்காக ஆசைப்பட்டாங்க? இப்ப இந்த குழந்தை யாரும் இல்ல, நானும் துளசியும் சேர்ந்து இந்த குழந்தைய தத்தெடுத்திருக்கோம். அதுக்கான ஆதாரத்தையும் சாட்சியையும் நம்ம கட்சி உறுப்பினர்கள் உங்க கையில கொடுப்பாங்க. தலைவா, எல்லாருக்கும் கொடு. சரி தலைவா. இப்ப நாங்க கொடுத்த ஆதாரத்தை நல்லா பாத்துக்கோங்க. இப்ப நான் உங்க எல்லாரையும் ஒண்ணு கேக்குறேன். பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணுக்கு நான் வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைச்சது தப்பா? சொல்லுங்க. ஒரு விபத்துல தான் அப்பாவையும் தான் குடும்பத்தையும் இழந்த ஒரு குழந்தைய தத்தெடுத்து அந்த குழந்தைக்கு அப்பாவா அம்மாவா நாங்க வாழணும்னு முடிவு பண்ணிருக்கோம். அது ஒரு தப்பா? இது தப்புன்னா நீங்க யாருமே எங்களுக்கு ஓட்டு போட வேண்டாம். உங்ககிட்ட இருந்து அனுதாபம் கிடைக்கணுங்கிறதுக்காக நான் இதை சொல்லல. எதிர்கட்சி வேட்பாளர் திவ்யா என் மேல இந்த குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க. அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க எல்லாரும் நல்லா சிந்திங்க. உங்க குடும்பத்துல இப்படி ஒரு பொண்ணு இருந்து அந்த பொண்ணுக்கு ஒருத்த வாழ்க்கை கொடுக்கறன்னு முன் வந்தா அதை நீங்க எல்லாம் தப்புன்னு சொல்லுவீங்களா? எலெக்ஷன் முடிஞ்ச உடனே எங்க ரெண்டு பேரோட கல்யாண ரிசப்ஷன் கிராண்டா உங்க முன்னாடி நடக்க போகுது. என் அன்பான மக்களே, எதிர்கட்சிக்காரங்க என் மேல வச்சிருக்கிற குற்றச்சாட்டு அனைத்தும் பொய்ன்னு உங்க எல்லாருக்கும் இப்ப தெரிஞ்சிருக்கும். ரெய்டு வந்தப்போ உதவி பண்ணால, அதுல இருந்தே மாமா அவளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாரு. முன்னாடி இருந்த வெறுப்பெல்லாம் இப்ப இல்லத்த. ஓட்டு கேட்டு போனப்போ அவகிட்ட மாமா சிரிச்சு சிரிச்சு பேசுறாரு. ரொம்ப மரியாதையா அன்பா நடத்துறாரு. மாமா எலெக்ஷன்ல ஜெயிச்சிருவாரு. அதே மாதிரி அவ இந்த குடும்பத்தை ஜெயிச்சிருவா.
அதுக்கப்புறம் இந்த வீட்ல அவ அதிகாரம் தான். உங்களை ஓரம் கட்டி வீட்ல ஒரு மூலையில உட்கார வச்சிருவா. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல அத்த. இந்த வீட்ல உங்களுக்கு அடுத்த இடத்துல இருந்தே நான் பழகிட்டேன் அத்த. ஆனா நீங்க இந்த வீட்ல எல்லா உரிமையும் எடுத்துக்கிற இடத்துல இருக்கீங்க. உங்க மரியாதை குறையும் போது அத உங்களால ஏத்துக்க முடியுமான்னு தெரியலையே. இல்ல இல்ல, நான் விட மாட்டேன். அத்தை, நீங்க இப்படி சொல்லலாம். மாமாவை எதிர்த்து உங்களால ஏதாச்சும் பண்ண முடியுமா? அவளுக்கு மாமா எல்லா அதிகாரமும் கொடுத்துருவாரு. அத உங்களால தடுக்க முடியுமா? நீங்க தான் அவளை அதிர்ஷ்டம் இல்லாதவன்னு சொல்றீங்க. மாமா அவளை வானத்துல இருந்து இறங்கி வந்த அதிர்ஷ்ட தேவதை மாதிரி பாக்குறாரு. நான் விட மாட்டேன். அவ இந்த வீட்ல இருக்க கூடாது. அவ இந்த வீட்ல இருக்க கூடாது. நான் விட மாட்டேன். அத்தை, 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 என்னாச்சு அத்தை? அத்தை, அத்தை, என்னாச்சு அத்தை? என்னங்க, என்னங்க, மாமா, வெற்றி. அண்ணி, அத்தை, அம்மா, ஐயோ அம்மா, அண்ணா, பாரு. என்னாச்சு? அண்ணி, அம்மா, சொல்லுங்க. அம்மா, 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 ஒண்ணும் இல்ல. பாத்து. என்னமாச்சு? அம்மா, துளசி உங்களுக்கு என்னமா கெடுதல் பண்ணாங்க? அம்மா, இல்லம்மா, நீ ரொம்ப தப்பு பண்றமா. ஆமாடா, நான் உங்க எல்லாருக்கும் ரொம்ப தப்பா தான் தெரியுவேன். ஏன்னா இந்த வீட்ல எல்லாருக்கும் இவ தானே முக்கியமா போயிட்டா. இவ சொல்றது தானே வேத வாக்கு. அப்ப அப்படிதான் பேசுவீங்க. ஏய், என் குடும்பத்தை கலைச்சிட்டல. என் கிட்ட இருந்து ஒவ்வொரு ஆளா நீ பிரிக்கிறல்ல. நீ நல்லாவே இருக்க மாட்டேடி. நீ நல்லாவே இருக்க மாட்ட. அபிராமி, கொஞ்சம் அமைதியா இரு. மாட்டேன். நான் இப்படிதான் கத்துவேன். கத்தி கத்தி என் உசுறு போனாலும் பரவாயில்ல. வெளிய போங்க, போங்க வெளிய. டேய், துளசியை கூட்டிட்டு வெளில போ. இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னு கேளு. ஏய், தொடாத. வெளியில போ. மேடம், வாங்க. வாடா. எல்லாரும் கொஞ்சம் வெளியில இருங்க. அபிராமி, என்னாச்சு உனக்கு? நேரத்துக்கு சாப்பிடுறது இல்லையா? மாத்திரையெல்லாம் கரெக்டா போடுறியா இல்லையா? என்ன மாத்திரை போட்டாலும் எனக்கு நிம்மதி இல்லைங்க. ஏன், என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனையா? ஏங்க, இந்த வீட்டுக்கே ஆகாம இருக்கிற அந்த துளசிய நீங்க பிரச்சாரத்துக்கு கூட்டிட்டு போவீங்க. நாளைக்கு அவ ஜெயிச்சா இந்த வீட்ல அவளோட கொடி தானே பறக்கும். ஏய், அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது. நடக்குங்க. என் புள்ள எவனோ பெத்த புள்ளைய தான் புள்ளன்னு தத்தெடுக்கும் போது கூட நீங்களும் உங்க அரசியலுக்காக அமைதியா இருந்துட்டீங்கல்ல. இப்படியே போனா நான் இந்த வீட்ல ஒரு வேலைக்காரி மாதிரி தான் இருக்கணும்.